நம்பூதிரி சொல்றாரு, எந்த உண்மையை நான் மறைச்சு வச்சிருந்தனோ இத்தனை நாள் காலம்தான் உன் மூலமா அதை கேட்க வச்சிருக்கு. ராணி சொல்றாங்க, சாமி நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சாமி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பொம்மி இறந்ததுக்கு பின்னாடி ஒரு உண்மை மறைஞ்சு இருக்கு. பொம்மிக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு யாகம் நடத்தணும்ல அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்களை ரகசியமா சொல்றாங்க. ராணி கிட்ட நம்பூதிரி அதை கேட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. நமக்கு அவங்க என்ன விஷயம் சொன்னாங்கன்னு தெரியல. இதை கேட்டுட்டு தாத்தா என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க, நம்பூதிரி என்ன சொல்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. தாத்தா அதை செட் கட் ஆகுது. அடுத்ததே தமன்னா ரகு ரெண்டு பேரும் மாடியில் நின்று பாத்துட்டு இருக்காங்க. என்ன அந்த குட்டிச்சாத்தான காணாம இங்கதானே பபிள்ஸ் விட சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து பபிள்ஸ் வந்துட்டு இருக்கா. ஆனா எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அதுக்குள்ள ஒரு போன் கால் வருது. சித்தப்பா நீங்க தேடிட்டு இருங்க, நான் போன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமன்னா ஒரு இடத்துல நின்று போன் பேசிட்டு இருக்காங்க. ரகு தேடிட்டு இருக்காங்க பாப்பாவை. அடுத்ததே அந்த ரகு வந்து தேடிக்கிட்டே போறாரு பாப்பாவை. திடீர்னு பார்த்தா பபிள்ஸ் நிறைய அந்த இடத்துல வருது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்குள்ள மனோ என்ன பண்றாரா, வேக வேகமா கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு மாடிக்கு வராரு. அவரோட ரூம்குள்ள ஃபுல்லா பபிள்ஸா இருக்கு. ஆக்சுவலா தண்ணி எதுக்கு எடுத்துட்டு வர்றாருன்னா சாவித்திரி எழுப்புறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. அந்த ரூம் ஃபுல்லா பபிள்ஸா இருக்கிறதுனால அவரும் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. போன் பேசி முடிச்ச தமன்னாவும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும் போது அவங்க பின்னாடி நிறைய பபிள்ஸ் வருது. அந்த பபிள்ஸ்னால அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. ஆக மொத்தம் 4 பேருமே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. தாத்தாவும் ராணியும் பேசிட்டு இருக்காங்க. என்ன ரகசியம் ஏதாச்சும் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு தாத்தா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது சித்தார்த் வராரு. தாடிகார வரான், பேசாம பேச்ச மாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கேக்குறாரு சித்தார்த். அது ஒண்ணு இல்ல, போன காரியம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. சூப்பரா முடிஞ்சிருச்சு தாத்தா, எனக்கு ஒரு மெயில் பண்ண வேண்டியது இருக்கு, நான் போய் மெயில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாரு சித்தார்த். பாப்பா பாத்தீங்கன்னா அந்த பபிள்ஸ ஊதிட்டு இருக்காங்க. கண்ணாடியில ஆப்போசிட்ல பார்த்தா அது பொம்மையா தெரியுது. சித்தார்த் மேல வர்றாங்க. அந்த பபிள்ஸ பாப்பா ஊதிக்கிட்டு இருக்காங்க. சித்தார்த் அங்கேயே உட்காந்து மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா பபிள்ஸ் விட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சைடுல தான் அந்த கண்ணாடி இருக்கு. நிஜமா உட்காந்துட்டு இருக்கிறது பாப்பா, ஆனா கண்ணாடியில பொம்மையா தெரியுது. ஆனா அந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட்ல தான் சித்தார்த் உட்காந்து லேப்ல ஏதோ ஒண்ணு பாத்துட்டு இருக்காரு. அடுத்தது ராணி தாத்தாவை காமிக்கிறாங்க. தாத்தா வந்து நம்பூதிரி என்ன சொன்னாருமா, ஏதாச்சும் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. தாத்தா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, நான் என்ன சொன்னேன்னு மறந்துட்டேன்னு சொல்லிட்டாரு தாத்தா. அவரு மறந்துட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அவரு சொன்னாரு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இல்ல தாத்தா மறந்துட்டாரு தாத்தா, அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாரு தாத்தா அப்படிங்கிறாங்க. இல்ல மண்ணா வேணா என்ன சொன்னாங்கன்னு வேணா கேட்கட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா தாத்தா அது ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு தாத்தா, நான் வந்து உங்ககிட்ட இப்ப சொல்ல வேண்டாம் தான் நினைக்கிறேன். ராணி உண்மையை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனாலதான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. சரி தாத்தா, நான் போய் பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்குறேன், பசிக்கும். அதுக்கப்புறம் துணி எல்லாம் துவைக்க போட்டிருக்கேன், காய வைக்கணும், நான் வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராணி வர்றாங்க. சித்தார்த் பாத்தீங்கன்னா நெட் எடுக்க மாட்டேங்குது, நெட் வேற சதி பண்ணுது, கீழே போய் ஹால்ல உட்காந்தா கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா நீங்க பபிள்ஸ் விட்டுட்டு இருங்க, நான் கீழே போய் கொஞ்சம் வேலை இருக்கு லேப்டாப்ல, நான் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கண்ணாடியில வந்து நம்ம பொம்மி தெரியுது, அதை பார்க்காம சித்தார்த்தும் கீழே போயிடுறாரு. போன ராணிய தாத்தா கூப்பிடுறாரு. இவ்வளவு இதா வந்து நீ இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி எப்படியோ மழுப்பிட்டு தப்புச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அடுத்தது ரகுவை காமிக்கிறாங்க. ரகு வந்து மயக்கத்துல இருக்காரு. மயக்கத்துல இருந்து அப்பதான் எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்சு பார்த்தா தமன்னா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. தாத்தா ராணி 2 பேரும் ஹாலுக்கு வர்றாங்க. லேப்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு சித்தார்த். இது என்னையா இவ்வளவு பபிள்ஸா இருக்குது அப்படிங்கிறாங்க ராணி. பாப்பா ரூம்ல பபிள்ஸ் விட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அட ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ராணி அங்க இருந்து போயிடுறாங்க. தாத்தா ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்தது ரகு வந்து தமன்னாவை எழுப்பி விடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு தமன்னா கேக்குறாங்க. அது என்னமோ தெரியல, பபிள்ஸ் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா, கீழே போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எழுந்திருச்சு கீழே போறாங்க. அடுத்தது தமன்னா ரகு 2 பேரும் ரூமுக்கு வர்றாங்க. மயக்கம் போட்டு இருக்காங்க. மனோ சாவித்திரி அப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் எழுப்புறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, அந்த பபிள்ஸ் மூக்குல படுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டோம்னா ஆளுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பொம்மையை காமிக்கிறாங்க. மாடிக்கு வர்றாங்க. பொம்மி ரூமுக்கு வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு. என்னன்னா அந்த பபிள்ஸ் விட்டுட்டு இருக்காங்கல்ல, பாப்பா ஆப்போசிட் கண்ணாடியில பார்த்தா அங்க பொம்மி இருக்காங்க. அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரோன் வந்து ரிமோட்ல எதுவும் யூஸ் பண்ணாம அதா பறந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு தான் கண்ணாடி பாப்பாங்க. பாக்குறப்ப பயங்கர ஷாக் ஆறாங்க. பொம்மி அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடுது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சித்தார்த்த மாடிக்கு வர்றாரு. தாத்தா அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு சித்தார்த். அப்ப வந்து சித்தார்த் என்ன கத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்பவே சொன்னேன்லக்கா, சித்தார்த் ரூம்ல இருந்துதான் பபிள்ஸ் வருதுன்னு, அந்த புள்ளையாத்தான் இருக்கும் அப்படிங்கும் போது தமன்னா சொல்றாங்க, கண்டிப்பா அவதான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா அப்படின்னு சொன்னோடனே சாவித்திரி சொல்றாங்க, கொஞ்சோண்டு மூக்குல போட்டதுக்கு நம்ம இப்படி விழுந்துமே, இவ்வளவு நேரம் ஊத்திக்கிட்டு இருந்தால அவ்வளவுதான். சித்தார்த் ஒரு வாரத்துக்கு இந்த புள்ளைய அங்கே இங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு அலைய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வர்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. பிரம்ம புடிச்ச மாதிரி ராணி உட்கார்ந்து இருக்காங்க.
என்னாச்சுப்பா அப்படின்னு தாத்தா கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சித்தார்த்த உள்ள வர்றப்பயே ராணி மயக்கம் போட்டு இருக்காங்க. தாத்தா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு ராணிய எழுப்புறாரு சித்தார்த்த. அதுக்குள்ள ஓடி பாக்குறாங்க பாப்பா. பாத்துட்டு உடனே தண்ணி எடுத்துட்டு தண்ணி தொளிங்க அப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தண்ணி தொளிச்ச உடனே முழிச்சுறாங்க. முழிச்சப்பையும் பிரம்ம புடிச்ச மாதிரிதான் இருக்காங்க. உட்கார வச்சிருக்காங்க ராணிய. நடந்தது பூரா சித்தார்த்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பாக்குறாங்க சாவித்திரி, தமன்னா எல்லாம். பார்த்தா அந்த பாப்பா இருக்குது. குட்டிச்சத்தா என்னடா இன்னும் நல்லா ஜம்முன்னு இருக்கே அப்படின்னு பார்த்து ஷாக்ல இருக்காங்க. ராணி அப்படியே கண்ணாடி பாக்குறாங்க, பாப்பாவை பாக்குறாங்க. அப்போ நீதானா காது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. சித்தார்த்த கேக்குறாரு, என்ன பாப்பாவை பாக்குற, அங்க பாக்குற, இங்க பாக்குற, என்ன நடந்தது சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு என்ன நடந்தது சொல்லு சொல்லு ராணி அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாடி பார்த்துட்டு பாப்பாவை பார்த்தோன்னே சொல்லாத அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. பாப்பா அது என்ன நடந்ததுன்னு நான் சொன்னா அவ்வளவுதான், நீங்களா கதி கலங்கி போயிருவீங்க அப்படின்னு முணங்குறாங்க. என்ன முணங்கிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சித்தார்த் சத்தம் போடுறாரு. இல்ல அது ஒண்ணு இல்ல, வந்தோடனே அப்படியே மயக்கம் வந்தது, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி ஓ அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட குசு குசுன்னு சொல்றாங்க. இங்க பாரு ரொம்ப டென்ஷன்ல இருக்கான், குசு குசுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சாவித்திரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ராணி கிட்ட குசு குசுன்னு கேக்குறாங்க. அதுவா அப்படிங்கிறாங்க. இல்ல பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேசாம இருந்துக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பாட்டி குசு குசுன்னு பேசுறாங்க, அது வாங்குறாங்க, என்ன ராணிகிட்ட கேட்டிருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு சித்தார்த். அப்போ பாப்பா ராணி அப்படின்னு சொல்லி எக்கோ வாய்ஸோட கூப்பிடுது. அப்படியே பாத்துட்டு இருக்காங்க ராணி. இதோட இந்த எபிசோடு முடியுது.